ஓம் சாந்தி. சமாதான ஸ்வரூப ஆத்மா நான். குறைகளின் காரணங்களை எதுவென்று தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வை கண்டுணரக்கூடிய சமாதான ஸ்வரூப ஆத்மா நான். ஒரு மரத்தின் வேர்பகுதியை வெட்டினால் மட்டுமே அது மீண்டும் வளராது. அதுபோல நான் வளர்த்த இந்த பிரச்சனைகளின் மரமானது அதனுடைய வேர்பகுதியை கண்டறிகிறேன். எந்த காரணத்தினால் எனக்கு இந்த தேக அபிமானம் வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கிறேன். அந்த தேக அபிமானம் எனக்கூடிய முள் நிறைந்த இந்த மரத்தை, வீணான எண்ணங்கள் என்ற இந்த மரத்தை நான் வேரோடு அழிக்கிறேன். காரணங்களை இன்னும் தோண்டி பார்த்து பெரிதாக்காமல் அதனுடைய வேரை கண்டுபிடித்து முக்கியமான வேராக அபிமானமும் அவமானமும் இந்த பிரச்சனைகளுக்கான காரணமாக அமைகிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். நாம் செய்யக்கூடிய செயலில் தந்தையின் நினைவும் ஸ்ரீமத்தும் இருக்குமானால் தானாகவே எனக்கு பெயர் புகழ் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் அதன் பின்னால் சென்று ஏமாறக்கூடிய ஆத்மா அல்ல. அதை என் பின்னால் வரவழைக்கக்கூடிய சமாதான ஸ்வரூப ஆத்மா நான். என்னுள் இருக்கும் உண்மையான சக்திகளை வெளிக்கொண்டு வரும்பொழுது தானாகவே இந்த வீண் எண்ணங்கள் என்னுள் இருந்து மறைகிறது. நான் அனைத்து விசேஷங்களையும் இறைவனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டு நிமித்தமாக ஆகி செயல்களை செய்கிறேன். அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கக்கூடிய சமாதான ஸ்வரூப ஆத்மா ஆவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 14/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். பர சிந்தனை மூலம், அதாவது பிறர் பற்றிய சிந்தனையின் மூலம் தங்களுடைய அலங்காரத்தை அழித்து கொள்ளாதீர்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். பாபா சொல்கிறார், பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து நம்மை நாமே அலங்காரம் பண்ணிக்கணும். மற்றவர்கள் பற்றின சிந்தனையின் மூலமாக நம்முடைய அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாது. கேள்வி: குழந்தைகள், நீங்கள் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகள் ஆவீர்கள். எப்படி? பாபா பதில் சொல்றாரு, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனைப் போல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு அமர்ந்தபடியே தங்களை தாங்களே மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது கூட மாய வித்தையாக இருக்கிறது. அல்லாவை, அதாவது தந்தையை நினைவு செய்வதால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடந்து விடுகிறது. இதிலே கை கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயமும் இல்லை. சிந்திக்க வேண்டிய விஷயம் மட்டுமே இதுவாகும். யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆகிவிடுகிறீர்கள். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாக ஆகிவிடுகிறது. இதுவும் கூட அதிசயமாக இருக்கிறதல்லவா? ஓம் சாந்தி.
ஆன்மீக மந்திரவாதியான தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே அமர்ந்து கொண்டே எந்த சப்தமும் எழுப்பவில்லை. பாபா அல்லது பிரியதர்ஷன் தனது பிரியதர்ஷினிகளுக்கு யுக்தி சொல்லிக் கொடுக்கின்றார். இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பிரியதர்ஷன் கேட்கின்றார். நீங்கள் உங்களை இந்த லக்ஷ்மி நாராயணனைப் போல அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யாராவது புரிந்து கொள்ளுவார்களா? இங்கே நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். வரிசைப்படியான முயற்சியின்படிதான் இருக்கிறீர்கள் அல்லவா? இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். எதிர்கால அமரபுரிக்காக உங்களுடைய குறிக்கோளே இதுதான் ஆகும். இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஸ்வர்க்கத்தின் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை என்னவென்று சொல்வது? இங்கே அமர்ந்து கொண்டு தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எழும்போதும் அமரும் போதும் நடக்கும்போதும் பாபா ஒரு மன்மனாபவ என்ற சாவியை கொடுத்துவிட்டார். அதாவது மனதால் என்னை மட்டுமே நினையுங்கள் என்ற சாவியை கொடுத்துவிட்டார். அவ்வளவுதான். ஒருவரை தவிர வேறு எந்த வீணான விஷயங்களையும் கேட்டு அல்லது பேசி நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் தங்களுடைய அலங்காரத்திலேயே ஈடுபட்டிருங்கள். மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் தங்களுடைய முயற்சியில் இருங்கள். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. புதியவர்கள் யாராவது கேட்டால் கண்டிப்பாக அதிசயப்படுவார்கள். உங்களில் சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றிய சிந்தனையில் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மிகவும் சிறிய யுக்தியை கூறியுள்ளார். ஒரே ஒரு வார்த்தை தான், மன் மனாபவ என்பதாகும். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் முழு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்போது மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக அலங்கரித்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எவ்வளவு பத்மாபதம் பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள். இங்கே அமர்ந்து கொண்டே எவ்வளவு காரியங்களை செய்கிறீர்கள். கை கால்களை அசைக்க வேண்டிய விஷயமே இல்லை. இது சிந்தனைக்கான விஷயம் மட்டுமே ஆகும். நாங்கள் இங்கிருந்து கொண்டே உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்திற்கான அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். மன்மனாபவ என்ற மந்திரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த யோகத்தின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் எரிந்து கொண்டே போகும். மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகி பிறகு எவ்வளவு அழகாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது என்றால் சரீரத்தின் நிலையையும் பாருங்கள், என்ன ஆகிவிட்டது. இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தங்கமாகிவிடும். இது அதிசயமாக இருக்கிறதல்லவா? எனவே இப்படி தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா அனைவருக்கும் ஒரே வழியைத்தான் கூறுகின்றார். அலஃப் மற்றும் பே, அதாவது அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி. அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அலங்காரங்கள் அனைத்தும் மாறிவிடும், அதாவது நல்லதாக ஆகிவிடும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நாம் எப்படி லக்ஷ்மி நாராயணனைப் போல் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவது என்ற ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும். 2. தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். 1. நாம் ஸ்ரீமத் படி நடந்து மன்மனாபவ எனும் சாவியின் மூலம் தங்களை சரியாக அலங்கரித்து கொள்கிறோமா? 2. தலைகீழான விஷயங்களை கேட்டு அல்லது பேசி அலங்காரத்தை நான் கெடுத்து கொள்ளவில்லைதானே? 3. தங்களுக்குள் அன்போடு இருக்கிறோமா? தங்களுடைய மதிப்பு மிக்க நேரத்தை எங்கேயும் வீணாக்கவில்லைதானே? 4.
தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்திருக்கின்றேனா? இந்த 4 விஷயத்தையும் நம்மை நாமே கேட்டு பார்த்து சோதனை செய்து கொள்ள வேண்டும். வரதானம்: வீண் எண்ணங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்துவிட்டு சமாதான சொரூபம் ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாரு. வீண் எண்ணம் உருவாவதற்கு முக்கியமான 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று அபிமானம், இரண்டாவது அவமானம். நானும் குறைந்தவன் அல்ல, எனக்கும் இந்த பதவி வேண்டும், என்னையும் முன்னால் வைக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் அபிமானம் மற்றும் அவமானம் என்பதில் குழந்தைகள் சிக்கிக்கொள்கிறார்கள். பெயர், புகழ், கௌரவம் மற்றும் சேவை இவற்றில் அபிமானம் மற்றும் அவமானத்தை உணர்வதே வீணான எண்ணங்களுக்கான காரணம் ஆகும். இவற்றை கண்டறிந்து களைவதே சமாதான சொரூபம் அல்லது தீர்வு சொரூபம் ஆவதாகும். ஸ்லோகன்: அமைதி சக்தியின் மூலம் இனிமையான வீட்டிற்கு யாத்திரை செல்வது மிகவும் சுலபமாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகுகாலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.